Hi students, a very good morning. Today we are going to see rest of the topics in electromagnetism lesson. So previous classes we discussed force on current carrying conductor, then force on parallel current carrying conductor, then construction and working of electric motor. ஓகே இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இந்த வேர்டை வந்து நல்லா மைண்டில் பதிய வச்சுக்கோ. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நியூ டிஸ்கவரிஸ்க்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இந்த லெசனோட எண்டில் நீயே ஃபீல் பண்ணுவ. ஓகேவா? ஸோ என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. when it was shown by Oersted that magnetic field is produced around a conductor carrying current, the reverse effect was also attempted. ஓகேயா? ஸோ அந்த ஆர்ஸ்டட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுற்றி எதுவும் ப்ரொடியூஸ் ஆனது அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் எலக்ட்ரிக் மோட்டார். ஓகேயா? இதை பேஸ் பண்ணி வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் எலக்ட்ரிக் மோட்டார். இப்போ நம்ம என்ன கான்செப்ட், இதோட ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து என்ன மாதிரியான அட்டம்ப்டெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, அடுத்தடுத்து வந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்மளால் வந்து ஒரு கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண, மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஒரு கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படின்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டுமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி கரண்ட்டையும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அவங்க பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் இப்போ நிறையா இன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ அப்படி வந்த ஒரு இம்பார்ட்டண்ட் சயின்டிஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கேல் ஃபாரடே. ஓகேயா? அவர் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோட எஃபெக்டில் தான் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஜென்ரேட்டர், ஓகே, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கான ஐடியாஸ் எப்படி கிடைச்சது? அந்த ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் காட்ட போகிறேன். ரெண்டு கான்செப்ட்டுமே, ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கான வீடியோஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். In 1820, Hans Christian Ørsted performed a simple experiment and discovered the magnetic effect of electric current. The experimental setup, similar to the Ørsted's experiment, which led to the discovery of magnetic effect of electric current, is shown in the animation. A conductor or conducting wire AB lying in north-south direction is connected to a battery V through a commutator or tapping key K and rheostat RH. A magnetic compass needle NS is placed just below the conductor AB. ஓகே, இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து பாஸ் பண்ணலை. ஸோ பாஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த டைமில், இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எதுவும் பாஸ் ஆகலை அப்படின்ற டைமில் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா அப்சர்வ் பண்ணலை. ஓகேயா? ஸோ அந்த ஏபி அந்த பாயிண்டில் உள்ள அந்த ஒயரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அப்சர்வ் பண்ணலை அப்படின்னா மேக்னெட்டிக் காம்பஸ் நீடெல்லாம் அப்சர்வ் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஒரு கேஸில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து காம்பஸ் நீடில் வருது அப்படின்றத நீ ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோ. Wire AB, the magnetic compass needle shows no deflection. When an electric current passes through the wire placed above the compass needle, the magnetic compass needle
got deflected from its normal position, which is along north-south direction. On ஓகே. river ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பாஸ் ஆகாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் நீடிலில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இல்லை. ஆனால் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த காம்பஸ் நீடில் எப்போ மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான், ஒரு மேக்னெட்டை நீ நியர்பை கொண்டு போனால் மட்டும்தான் அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு அந்த கண்டக்டாரில் கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். பட் ஆனால் இந்த இடத்துல மேக்னெட் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ரீசன்? ஸோ மேக்னெட் இந்த இடத்துல கரண்ட் கேரியிங் கண்டக்டார் எதுவாகவும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரியும் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம்னா மேக்னெட் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் சாப்டர், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் சாப்டராக இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணதுக்கப்புறமேட்டு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சு பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே வந்து ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவே அதுக்கப்புறமேட்டு தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ அந்த நீடில் டிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்றத நீ நோட் பண்ணியிருப்ப. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றதை பார்த்துட்டோம். தென் மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட், அவர் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நோட்ஸ். இது என்னன்றதை கொஞ்சம் பாரு. இன் 1831 மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பிளைன்டு த பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் இஎம்எஃப். ஓகேயா? இந்த இஎம்எஃப் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கரண்ட், ஓகே, அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் across the conductor when the magnetic flux linked with the conductor is changed. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய டைமில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. இதையே ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் டெமோ கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டெமோ மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோவாக இப்போ பார்த்துருவோம். Out of copper wire. Connect the two ends of this coil to the two terminals of a sensitive galvanometer with a scale having 0 at the center. This closed circuit. ஓகே, ஸோ இங்கே என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீ ஃப்ரண்ட்டில் நீ அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இந்த மீட்டருக்கான நேம் வந்து என்ன அப்படின்னா கேல்வனோ மீட்டர். ஓகேயா? இந்த மீட்டருக்கான இந்த டிவைஸ்க்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வனோ மீட்டர். நெக்ஸ்ட் இந்த கேல்வனோமீட்டரை எதோடு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயில். ஓகேயா? ஒரு 2-3 இந்த டேர்னிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த காயிலோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கேல்வனோமீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேல்வனோமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் பிகேவ் லைக் அஸ் அ டெஸ்டர். நீ டெஸ்டரை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன்? ஸோ வெதர் இட் இஸ் கரண்ட் பாசிங் த்ரூ திஸ் ஒயர் ஆர் நாட் டெஸ்ட் பண்ணுறோமா? அந்த ஒயரில் வந்து பார்த்தோம்னா கரண்ட்டு பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேல்வனோமீட்டரை இங்கே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கா, ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா. ப்ரொடியூஸ் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து அந்த டிஃப்ளெக்ஷனை நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாரு. Is shown in the diagram. Note that this circuit contains no source of electricity and the galvanometer shows 0 reading initially. Take a bar magnet NS and move it swiftly towards the coil with its north pole facing the coil. You will observe a deflection in the galvanometer when the magnet is moving. The deflection indicates that current is set up in the coil. Now, move the magnet away from the coil. The galvanometer shows again a deflection, but in the opposite direction. This means current is set up in the opposite direction. If you hold the magnet with its south pole facing the coil and repeat the above steps, the deflections are again observed, but are reversed. Similarly, motion of the coil itself also produces deflections in the galvanometer when the magnet is kept stationary. Do you observe any deflection when you just hold the magnet stationary near the coil at rest? No.
A relative motion of a magnet and a coil induces the current in the coil. The current produced by a relative motion ஓகே. ஸோ இப்போ இங்கே நீ என்ன பண்ணுற area near the அப்படின்னா coil ரெண்டு இடத்துல நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இதில் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா மேக்னெட்டை அந்த காயிலுக்குள்ளே நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த டைமில் மட்டும் இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி மேக்னெட்டை நம்ம அந்த காயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நீடிலில் வந்து அந்த டிஃப்ளெக்ஷனை நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ரெண்டு இடத்துல நீ நோட் பண்ணியிருப்பேன், உள்ளே கொண்டு போகக்கூடிய டைம்லையும் வெளியில் எடுக்கக்கூடிய டைம்லையும். சரி, ஓகே. மேக்னெட்டை நம்ம அதுலேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மேக்னெட்டை அந்த காயிலுக்குள்ளேயே ஸ்டேபிளாக நம்ம உள்ளேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் ஏதாவது டிஃப்ளெக்ஷன் நம்ம நோட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நீ நோட் பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில். மேக்னெட்டை நீ வந்து பார்த்தேன்னா அந்த காயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய டைம்லையும் அங்கேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரக்கூடிய அந்த டைமில் மட்டும்தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப், இன்டியூஸ்டு கரண்ட், இந்த இடத்துல நம்ம வந்து கரண்ட்டை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கோம். கரண்ட்டை நம்ம இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ்க்கான நேமே என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா? ஸோ அப்போ அந்த வேர்ட் ஃபார்மேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே நீ பார்த்துருக்கிறது ஃபாரடேஸோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும்தான் நீ பார்த்துருக்க. இதே மாதிரி பேலன்ஸ் ஒரு 2 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம புக்கிலே வந்து கிளியராகவும் கொடுத்துருக்காங்க. So the first experiment, in this experiment 2 coils were wound on a soft iron ring. Okay, the coil on the left is connected to a battery and a switch K. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காயில் நீ வந்து நோட் பண்ணுற. ஓகேயா? ஸோ இந்த காயிலை நீ நோட் பண்ண அப்படின்னா இங்கே நம்ம என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இந்த காயிலில். ஓகே, இந்த இதில் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ரி அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல பேட்ரி அட்டாச் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. ஓகே, இந்த இதில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேயா? இந்த காயிலில் மட்டும்தான் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ரி எதுவுமே கனெக்ட் பண்ணலை. ஓகே, இங்கே நம்ம பேட்ரி எதுவுமே கனெக்ட் பண்ணலை. பட் ஆனால் இந்த காயிலோட நம்ம என்னென்ன மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா காயில் இருக்குது, அதோடு நம்ம இந்த இடத்துல என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வனாமீட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஓகேயா? இங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வனாமீட்டர் ஜி. ஓகேயா? கேல்வனாமீட்டரை இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே இந்த சர்க்யூட்டில் வந்து இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில், ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் செகண்டு சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஒன்று இன்டியூஸ் ஆகுது. இந்த சர்க்யூட்டில் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பை யூஸிங் திஸ் கேல்வனாமீட்டர். ஓகே, பை யூஸிங் திஸ் கேல்வனாமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேல்வனாமீட்டரில் இருக்கக்கூடிய நீடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த சர்க்யூட்டில் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்ருக்கோ அந்த டைம்ல எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீடில் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுது. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரடேவோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? ஃபாரடேவோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, தென் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு பாரு. இன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் கரண்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை த movement of the magnet, by the movement of the magnet in and out of the coil, in and out of the coil. The greater the number of turns, the higher is the voltage generated. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேயா? இந்த காயிலுக்குள்ளே நம்ம மேக்னெட்டை உள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த டைம்லையும் அந்த மேக்னெட்டை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய டைம்லையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் இன்டியூஸ் ஆனது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்த்தோம். ஓகேயா?
ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்பப்பெல்லாம் நடக்குது, எப்படி நடக்குதுன்றதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஃபேரடே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டை யூ கேன் டூ இன் யுவர் ஹோம். ஓகே, சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் தான், சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட்டை நீ வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பாரு. இன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மேக்னெட் இஸ் ஸ்டேஷனரி. ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் காயில் வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்தது. மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த கண்டிஷன், இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எதை வந்து ஸ்டேஷ்னரியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டை ஸ்டேஷ்னரியாக எடுத்துக்கிறோம். பட் த காயில் இஸ் மூவ்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு by in and out of the magnetic field. Here also current is induced. ஓகே, ஸோ அப்போ இந்த டயக்ராமில் நீ நோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஷூ மேக்னெட். ஓகே, இங்கே வந்து மேக்னெட் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கு. இந்த மேக்னெட்டுக்கு இடையில எதை நம்ம இன் அண்ட் அவுட் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காயிலை நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேயா, எதை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிலை நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ காயிலை மூவ் பண்ணக்கூடிய டைமில் நம்ம எப்போ காயிலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு பண்ணி கொண்டு போகிறோமோ அந்த டைமில், ஓகேயா, ஸோ காயிலை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த டைமில் இன் அண்ட் அவுட். ஓகே, அப்போ இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயில் வந்து உள்ளே மூவ் ஆகுது. மூவ் ஆகக்கூடிய டைமில் வந்து டிஃப்ளெக்ஷனை இந்த கேல்னோமீட்டரில் நீ நோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வி மூவ் அவுட் ஆஃப் காயில். ஓகே, காயிலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் ரிமூவ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன மாதிரியான டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு பாரு. சப்போஸ் காயிலை நம்ம அதே இதில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா அந்த டைமில் கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகலை. ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான மீனிங் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா. அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில், இந்த ஏரியாவில் மட்டும் எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றோம். ஓகே, அதான் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும், நீ வந்து காயிலை உள்ளே கொண்டு போகக்கூடிய டைம்லையோ இல்லை மேக்னெட்டை உள்ளே கொண்டு போகக்கூடிய டைமில் மட்டும்தான் அந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் மட்டும்தான் கரண்ட்டும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த 3 எக்ஸ்பிரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபேரடேஸோட நியூ கான்செப்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கான ஒரு ஐடியாவே அப்போ தான் கிடச்சிருக்கு. ஓகேயா, ஸோ அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி வந்து ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுக்கான பேசிக் ஐடியாவே இது தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஜென்ரேட்டரெல்லாம் நம்ம அடுத்தடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவர் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரால எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கான டெஃபனிஷன் கொடுக்குறாங்க பாரு. ஸோ ஆல் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் மேட் Faraday to conclude that whenever there is a change in the magnetic flux, okay, whenever there is a change in the magnetic flux linked with a closed circuit on EMF is produced. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் வருதோ அந்த டைம்லலாம் யார் ப்ரொடியூஸ் ஆகுறா அப்படின்னா EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் EMF இன்டியூஸ்டு varies directly as the rate at which the flux changes. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த சேஞ்சஸ், அந்த வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் EMF வேல்யூஸும் இருக்கும். திஸ் EMF இஸ் நோன் அஸ் இன்டியூஸ்டு EMF. இன்டியூஸ் அப்படின்னாலே மீனிங் வந்து என்ன அப்படின்னா தூண்டி விடுறது. ஸோ இப்போ இந்த இடத்துல கரண்ட்டை வந்து நம்ம தான் இன்டியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF. அண்ட் த ஃபினாமினன் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆன் இன்டியூஸ்டு EMF டியூ டு சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் த க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு இங்கே லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீ எதுலேருந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா த ஃபினாமினன் ஆஃப் ப்ரொடியூசிங்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனால் அந்த இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பார்த்தியா, இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது.
ஓகேயா. அந்த டைரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்கான ஒரு ஐடியா தான் யார் கொண்டு வரா அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் வந்து எதுக்கான டைரக்ஷனை வந்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் கண்டக்டார். அந்த கண்டக்டார் வந்து பார்த்தோம்னா எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது. ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலில் எதுக்கான ஐடியா கிடைக்க போகுது அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கான டைரக்ஷன் எப்படி கிடைக்க போகுது, இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கான டைரக்ஷன் எதை பார்த்து இருக்க போகுது. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. ஸ்ட்ரெச் த தம்ப், ஃபோர் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ 3 ஃபிங்கர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக எடுத்துக்கிறோம். இஃப் த ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபோர் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுமா, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். அண்ட் த தம்ப் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். தம்ப் எதை இண்டிகேட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். அந்த கண்டக்டரோட மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்ன்றதை இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டும் இந்த டைரக்ஷனில் இண்டிகேட் பண்ணக்கூடிய டைமில் then the middle finger will indicate the direction of induced current. ஓகேயா. மிடில் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுமா, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். இதுக்கு முன்னாடி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர் டினோட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுன்னு மட்டும் கொடுத்துருப்போம். பட் ஆனால் இங்கே நோட் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு நீ எழுதுனீனாலே போதும். 2 ரூலும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். இந்த வேர்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் ஆல்சோ கால்டு ஜெனரேட்டார் ரூல். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தானே ஜென்ரேட்டார் வருது. ஸோ அதனால் இந்த ரூலுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜென்ரேட்டார் ரூல். ஓகேயா. ஸோ த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபாரடே. ஸோ அந்த சயின்டிஸ்ட்டுக்கான பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய இன்வென்ஷனை நினச்சி பார்த்தோம்னாலுமே இன்னுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு எவ்வளவோ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்கும். ஓகேயா. ஸோ த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபாரடே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டார். ஸோ மோட்டார் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மோட்டார் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே. எலக்ட்ரிக் மோட்டாரோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஜென்ரேட்டரோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வைஸ் வர்சா. ஓகே. இது ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா உனக்கு ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ an alternating current generator. ஸோ அதுக்கான பிக்சர் என்னன்றதை நோட் பண்ணிக்கோ. கன்சிஸ்ட் ஆஃப் அ rotating rectangular coil ABCD called armature placed between the two poles of a permanent magnet. ஓகே. இந்த ஆர்மெச்சூர்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீ ஏபிசிடி அப்படின்னு நீ நோட் பண்ணுறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த காயில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த அயன் ஒயர் இருக்குது பார்த்தியா, அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன்னா இது மேலே வந்து அந்த காப்பர் ஒயரை வந்து பார்த்தேன்னா இது மேலே வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேயா. ஸோ அப்போ இந்த ஏபிசிடி எதில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் போலுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மெச்சூரை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இதோட என்னென்னலாம் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஏபிசிடியோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா S1 S2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரிங்ஸ் இருக்கும். S1 வந்து பார்த்தீங்கன்னா எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ எண்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, இதோட வந்து அட்டாச் ஆகி முடிஞ்சிருது. S2 எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CD வருது பார்த்தியா, இங்கே வரைக்கும் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகே. அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இதுதான் இந்த சென்டர் ஆக்சில். இந்த சென்டர் ஆக்சில் வச்சுட்டு தான் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகே. இதை வச்சுட்டு தான் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ S1 S2ன்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நீ பார்த்த அப்படின்னா B1 B2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரஷஸ் இருக்குது, 2 கார்பன் ப்ரஷஸ் இருக்குது. இந்த ப்ரஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி, இது ஃபிக்ஸட்.
இது மூவ் பண்ணாது. ஓகே, அந்த ப்ரஷஸ் வந்து மூவ் பண்ணாது. அப்போ எது மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா அந்த ஏபிசிடி ஆர்மச்சூர் ரொட்டேட் ஆகும். அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த S1 S2 ஸ்லிப் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஓகேயா, S1 S2 ஸ்லிப் ரிங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்த்து போல் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போல் இருக்கு, இங்கே சவுத் போல் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஹெவியான மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஓகே, ஹெவியான மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு இடையில தான் யார் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மச்சூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்ருக்கும். இந்த ஃபீல்டு லைன்ஸ்க்கு இடையில, இது ஃபீல்டு லைன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுமா மிஸ் அப்படின்னு கேட்காத, ஹெவியான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமே ஒழிய இதை நம்ம வந்து விசிபிளாக இது வந்து இருக்காது. ஓகேயா, இந்த ஃபீல்டு லைன்ஸில் தான் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மச்சூர் ரொட்டேட் ஆகிட்ருக்கு. ஓகேயா, ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிட்ருக்கக்கூடிய டைமில் தான் இங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேயா, இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கு. ஓகேயா, ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து எப்படிப்பட்ட கரண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்கும். ஓகேயா, இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்கும். ஓகே, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. when the coils rotated the magnetic flux linked with the coil changes. ஓகேயா, இங்கே காயில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு, மேக்னெட்டிக் இடையில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு வந்து என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொட்டேட் ஆகக்கூடிய டைமில், காயில் ரொட்டேட் ஆகக்கூடிய டைமில் இந்த ஃப்ளெக்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. திஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வில் லீட் டு ஜென்ரேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இதனால தான் நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த கரண்ட்டுக்கான டைரக்ஷனை ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னால நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ABCD in the coil and in the outer circuit is flows from B2 to B1. ஓகேயா, ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஏபிசிடியில் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய டைமில் இது இன்னர் சர்க்கியூட்டில் ஏபிசிடியில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கு. இது அவுட்டர் சர்க்கியூட் வரக்கூடிய டைமில் நல்லா கவனிக்கணும். அவுட்டர் சர்க்கியூட்டில் வரக்கூடிய டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஏல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு போகுது, பிலேருந்து சி டு டி2 B2க்கு வந்துடுதா, இங்கே வந்துடுது. ஸோ இது வரைக்கும் அந்த இன்னர் சர்க்கியூட்டில் உள்ள கரண்ட்டு. இப்போ அவுட்டர் சர்க்கியூட் அப்படின்னு வரக்கூடிய டைமில் இந்த அவுட்டர் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து முடியுது அப்படின்னா B2ல் முடியுதா. ஸோ அப்போ B2ல் முடிஞ்சு இந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகுது அப்படின்னா B2 to B1. ஓகே, இது B2 to B1. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, கரண்ட்டோட ஃப்ளோ வந்து இப்படி இருக்குது. ஸோ அடுத்த சர்க்கியூட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துடுது. ஓகே, சிடி என்ன ஆகிடுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துடுது. ஸோ ஆப்போசிட்டில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா B1லேருந்து B2க்கு போகும். ஓகே, முதல்ல வந்தது B2லேருந்து B1க்கு போகும். ஸோ இப்போ வரக்கூடிய கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா B1லேருந்து B2க்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ உனக்கு அந்த கரண்ட்டோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேவ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஸோ அடுத்த வேவ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த கரண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங். ஓகேவா, ஸோ அப்போ இது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய டைமில் இன்னுமே இதுக்கான ஐடியா உனக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ரிங்ஸாக இருக்கும். ஆனால் இதே இது டிசி கரண்ட்டாக இருந்தது அப்படின்னா டிசி ஜென்ரேட்டரில் நம்ம என்ன ரிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ரிங்ஸ். ஏசியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ரிங்ஸ், டிசியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ரிங்ஸ். ஸோ இந்த ரிங்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கரண்ட்டோட டைரக்ஷனை மாற்றுது. ஓகேயா,
ஸோ அப்போ ஏசியில் நீ நோட் பண்ணக்கூடிய டைமில் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும், இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் டிசி அப்படின்னு எடுத்துட்டோன்னா கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனி டைரக்ஷனல், ஒரே டைரக்ஷனில் தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ ஏசியில் பார்த்த அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அகெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி போயிட்டுருக்குமா, பை டைரக்ஷனலாக இருக்குமா. பட் ஆனால் டிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும், யூனி டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய டைமில் இன்னமும் உனக்கு ஐடியாஸ் கிளியராக இருக்கும். Today, electricity has become an important part of our life. At home, we need it to run the appliances like electric bulb, television, refrigerator, fan, etc. And in the industries, it is used to run different types of machines. An AC generator is used to generate electricity at various power stations like thermal power stations, nuclear power stations, and hydroelectric power stations. However, an AC generator can also be seen at home, which is used during power outages to keep the appliances like fan, refrigerator, etc. working until power is restored. Let us understand how an AC generator produces electricity. An AC generator is a device used to convert mechanical energy into electrical energy. It was originally designed by a famous physicist, Nikola Tesla. Working of an AC generator is based on the principle of electromagnetic induction. According to this principle, a change in flux linked to a coil induces an electric current in the coil. The direction of the induced current in the coil can be given by Fleming's right-hand rule. Lenz's law can also be used to find the direction of current in the coil. Let us now see the construction of an AC generator. An AC generator consists of field magnets, an armature, 2 slip rings, and 2 carbon brushes. The poles of field magnets are concave and cylindrical in shape, and therefore produce a radial magnetic field. Armature is a soft iron core on which a coil having a large number of turns of copper wire is wrapped. The 2 ends of armature are attached with 2 slip rings. These rings rotate with the coil. The slip rings are made of metals and are insulated from each other. 2 brushes are made of carbon. One end of each brush is in contact with rotating slip rings. ஸோ நீ புக்கில் பார்த்துருக்கக்கூடிய அந்த பிக்சரை விட ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மேக்னெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ். ஸோ இப்படி கான்கேவாக இருக்கக்கூடிய டைமில் தான் சென்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஃபார்ம் ஆகிருக்கு, மெட்டாலிக் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ரஷஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா விச் இஸ் மேடப் ஆஃப் அ கார்பன். ஓகேயா? சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மெச்சூருமே பார்த்தா அப்படின்னா அயன் கோர். அந்த அயன் கோரில் எதை வந்து மேலே ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வயர்னால் மேலே ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ இதனோட அந்த அரேஞ்ச்மெண்ட் செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. And other end is connected to an outer circuit. A galvanometer is connected in the outer circuit to show the deflection due to the current induced in the armature. When coil is rotated between the pole pieces, a current is induced in the coil. The induced current is shown by the deflection in the galvanometer. The two-way deflection in the galvanometer shows that the induced current is alternating. Now let's see the working of an AC generator. The armature keeps on changing its relative position with respect to the magnetic field as it rotates about an axis perpendicular to the field. Therefore, ஸோ உனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த ஆர்மெச்சூர் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகக்கூடிய டைம்லலாம் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு சென்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்ஸு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் சேஞ்சஸ்னால தான் அங்கே கரண்ட் வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகிட்டுருக்கு. இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பை யூஸிங் கேல்வனாமீட்டர். அந்த கேல்வனாமீட்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு தான் ஓகே இந்தந்த டைமில் வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். the flux linked with the coil keeps on changing with time. As a result, an EMF is induced. This in turn induces an electric current in the coil as the two ends of armature are connected to an external circuit. An electric current starts flowing through it. The current is detected by the galvanometer connected in the external circuit.
Due to change in the relative position of the armature coil, the direction of the current flowing in each arm of the armature coil keeps on changing, and hence the current so obtained is alternating current. To understand the generation of alternating current more clearly, let us mark one arm of the armature as green and the other as pink. As per the Fleming's right-hand rule, the direction of current in the arm marked as green is outward, and in the arm marked pink is inward. After rotating half turn in anti-clockwise direction, the direction of current in green arm becomes inward, and that in the pink arm becomes outward. Thus, after every half turn, the direction of current changes, and as a result, alternating current is generated. If we plot a graph between the induced EMF and time, we will observe that the induced EMF shows sinusoidal behavior. It can be seen from the graph that the direction of the current keeps on changing with time, which again alternating nature of induced current. ஓகே, ஸோ அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட அந்த டைரக்ஷன் சேஞ்சஸ் வந்து எப்படி அப்படின்றத இப்போ நீ அப்சர்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ உனக்கு அந்த ஏசி டிசி ஜென்ரேட்டருக்கான ஒரு ஐடியா வந்து உனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுது. டிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் கரண்ட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையும் டைரக்ட் கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த கம்யூட்டேட்டார், ஓகே, அந்த ரிங்ஸு. ஸோ ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ்டு ஸ்லிப் ரிங்ஸ், இன் டிசி ஜென்ரேட்டர் வி யூஸ்டு ஸ்ப்ளிட் ரிங்ஸ். ஓகே, ஸோ டிசியில் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்ப்ளிட் ரிங்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, நிறையா நம்ம ரோட் சைடில் நம்ம அதை நோட் பண்ணிகிட்ருக்கோம், அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட யூசேஜ் தான் என்ன? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. Transformer is a device used for converting low voltage into high voltage and high voltage into low voltage. ஓகேயா? ஸோ அப்போ இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் இன்சுலேட்டர் ஃப்ரம் ஈச் அதர். ஓகேயா? ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து வோல்டேஜை வந்து லோலேருந்து ஹையாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வி யூஸ்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சப்போஸ் ஹைலேருந்து லோவாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வி யூஸ்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்ன தான் இருக்கும், என்ன ப்ராசஸ் உள்ளே நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு பிக்சரை பார்க்கக்கூடிய டைமில் உனக்கு அதுக்கான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இங்கே ப்ரைமரி காயிலில் வந்து பார்த்தா அப்படின்னா சம் காப்பர் ஒயர்ஸ் அந்த டேர்னிங்ஸ் வந்து நீ நோட் பண்ணுற. அதே மாதிரி செகண்டரி காயில்லையும் அந்த டேர்னிங்ஸ் அந்த ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ரோல் பண்ணி வச்சுருக்கிறதையும் நீ கவனிச்சிருப்பேன். பட் ஆனால் இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தது அப்படின்னா இந்த ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை விட செகண்டரி காயில் நம்பர்ஸ் வந்து ஹையாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் வருது. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே ப்ரைமரி காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. இந்த செகண்டரி காயிலில் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இங்கே நீ உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 110 120 வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்டரி காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப், ஏன்னா இங்கே டேர்னிங்ஸ் உனக்கு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தியா. ஸோ அதனால் இங்கே வோல்டேஜ் லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹை ஆகுது. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 220லேருந்து 240 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? உனக்கு இந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த வோல்டேஜ், ஹையிலேருந்து வோல்டேஜை லோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைமரி காயிலில் அந்த டேர்னிங்ஸ் அந்த சுற்று வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், செகண்டரி காயிலில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 220 to 240 வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்டரி காயிலில் வந்து பார்த்திங்கன்னா 110 to 120 வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா வோல்டேஜை அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது.
ஓகேயா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். So step up transformer, the transformer used to change a low alternating voltage to high alternating voltage is called a step up transformer. ஸோ அந்த வோல்டேஜ் லெவல் பார்த்தா அப்படின்னா விஎஸ் இஸ் கிரேட்டர் தென் விபி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அந்த டேர்ன்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பார்த்தா அப்படின்னா என்எஸ் இஸ் கிரேட்டர் தென் என்பி. ப்ரைமரி காயிலை விட செகண்டரி காயிலில் ஹையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பாரு. The transformer used to change a high alternating voltage to a low alternating voltage is called a step down transformer. ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எந்த மாதிரியான இடங்களெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெயின் சிட்டி இருக்குது, அந்த சிட்டியிலேருந்து அதுக்கு நியர்பை ஒரு வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு கரண்ட்டை கேரி அவுட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் லீக்கேஜஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா தான் ஓரளவுக்கு அந்த கரண்ட்டு லீக்கேஜ் ஆனாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கரண்ட்டு வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து அந்த சப்ளைக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மரை ஏசி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம், டிசி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன், என்ன ரீசன் கொடுக்குறாங்க பாரு. பிகாஸ் கரண்ட் இன் த ப்ரைமரி காயில் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே கரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா யூனி டைரக்ஷனல். அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பை டைரக்ஷனில் இருந்தது, ஏசிக்கு பை டைரக்ஷனல், பட் ஆனால் டிசிக்கு யூனி டைரக்ஷனல். கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, the next one is applications of electromagnets. எலக்ட்ரோமேக்னட்ஸோட யூசேஜ் என்ன, இப்போ தான் நம்மளோட ரியல் லைஃப்க்கு வர்றோம். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். The first one is a speaker. Okay, inside the speaker an electromagnet is placed in front of a permanent magnet. ஸோ ரெண்டு மேக்னெட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் electromagnet and another one is permanent magnet. The permanent magnet is fixed firmly in position whereas the electromagnet is mobile. ஓகேயா? ஸோ எது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோ. எலக்ட்ரோமேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூவிங் கண்டிஷனில் இருக்குது. As pulses of electricity pass through the coil of the electromagnet, the direction of its magnetic field is rapidly changed. ஓகேயா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் எலக்ட்ரோமேக்னெட் வந்து மூவிங்காக இருக்கும், பெர்மனன்ட் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ எலக்ட்ரோமேக்னெட் மூவ் பண்ணக்கூடிய டைமில் இங்கே எது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனால் நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஐடியாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸில் நம்ம பார்த்துருவோம். Microphone is an instrument which can convert sound signals to electrical signals continuously. Today, different types of microphones are in use. They work under different theories. Here we are going to study about moving coil microphone. Voice coil is an important part of moving coil microphone, and it is a coil of very thin insulated wire. The voice coil is designed such that it can vibrate freely in between the poles of a magnet. This ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் காயில் மேக்னெட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாய்ஸ் காயில் மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சவுண்டுக்கு ஏற்றா போல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. coil is connected to a diaphragm.
Let's see how the microphone converts sound signals into electrical signals. The diaphragm vibrates when sound signals incident on it, and the voice coil also vibrates. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சவுண்டுக்கு ஏற்றா போல் ஆட்டோமேட்டிக்காக அந்த டயஃப்ரம், அந்த மைக்கில் இருக்கக்கூடிய அந்த டயஃப்ரம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷரை வாங்கிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் காயிலுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ இந்த வாய்ஸ் காயில் என்ன பண்ணுது அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட்டுக்குள்ளே அப் அண்ட் டவுன் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா மூவ் பண்ணிகிட்ருக்கு. In accordance with the diaphragm. These vibrations cut the flux lines and thus electrical signals are induced in the voice coil. These signals are strengthened by using an amplifier and sent to a loudspeaker. Okay, so here the sound signals is converted into electrical signal. Okay, so ordinary microphone என்ன பண்ணுது அப்படின்னா it converts a sound signal into electrical signals. ஓகே, ஸோ இது மைக்ரோஃபோனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இங்கே என்ன ப்ராசஸ் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அங்கேயே நடக்க போகுது. பட் ஆனால் இங்கே சவுண்ட் சிக்னல்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. பட் ஆனால் லவுட் ஸ்பீக்கரில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து சவுண்ட் சிக்னலாக கன்வெர்ட் ஆக போகுது. Moving coil loudspeaker. The structure of moving coil loudspeaker is same as that of the microphone. The important part of a loudspeaker is permanent magnet, voice coil, and diaphragm. The voice coil is placed between the opposite poles of the permanent magnet. A paper cone or a diaphragm is attached to the coil. The electrical signals corresponding to the variations of sound from the microphone is amplified by an amplifier and is fed to the voice coil. The voice coil placed in the magnetic field vibrates in accordance with the intensities of the electrical signals. ஓகே, ஸோ இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷனும் மைக்ரோஃபோனுக்கான ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட வந்து சிமிலராக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே உள்ள அந்த வேரியேஷன் என்னன்றதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோம். நியர்லி அதில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா நியர்பை எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஓகேவா? Okay, next one is magnetic levitation train, maglev train. நீ போட்டு பார்த்தா அப்படின்னா யூடியூப்பில் இதுக்கான பிக்சர்ஸோ வீடியோஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கா. ஏன்னா பெர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 250 மைல்ஸ் 275 மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இது போகுது அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி பாசிபிள், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நானே இதுக்கான வீடியோஸ் வந்து நிறையா பார்த்தேன். நீயும் என்ன பண்ணுற அப்படின்னா யூடியூப்பில் போய் இது ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் பாரு, இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத மட்டும் பாரு. மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் ட்ரெயின் இஸ் அ மெத்தட் by which an object is suspended with no support other than magnetic fields. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஜஸ்ட் ஆனால் எது மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இன் மெக்லவ் ட்ரெயின்ஸ் 2 sets of magnets are used. One set to repel and push the train up off the track. ஸோ 2 செட்டு மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 set of வந்து மேக்னெட் என்ன பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிப்பல் அண்ட் புஷ் த ட்ரெயின் அப் ஆஃப் த ட்ராக். அந்த ட்ராக்குக்கு மேலே புஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 செட்டு மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அனதர் ஒன் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாரு. டு மூவ் த ஃப்ளோட்டிங் ட்ரெயின் அகட் அட் கிரேட் ஸ்பீட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாமல் அதை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செட் ஆஃப் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ இதோட ஃபங்க்ஷன், இதோட மூவிங்
பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இது ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் வந்து நீயும் போய் யூடியூப்பில் கொஞ்சம் பாரு. ஸோ இன் திஸ் டெக்னாலஜி தேர் இஸ் நோ மூவிங் பார்ட். ஸோ ஒரு வீல் கிடையாது, எதுவும் இல்லை, பட் ஆனால் அது மூவ் பண்ணுது. ஸோ இது ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. தெர் இஸ் நோ மூவிங் பார்ட். த ட்ரெயின் ட்ராவல்ஸ் அலாங் எ கைட்வே ஆஃப் மேக்னட்ஸ் which controls the train's stability and speed using the basic principles of magnet. மேக்னெட்டோட பேசிக் பிரின்சிபலை மட்டுமே வச்சுட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி மேக்னெட்டை வந்து பார்த்தோம்னா இது அந்த ட்ரெயினையே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெடிக்கல் சிஸ்டம். மெடிக்கலில் வந்து மெடிக்கல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ nowadays electromagnetic fields play a key role in advanced medical equipments such as hyperthermia treatments for cancer. ஓகேயா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் தெர்மியா. இந்த ஹைப்பர் தெர்மியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், எம்ஆர்ஐ ஸ்கேன். எங்கே பார்த்தோம்னாலும் இந்த ஸ்கேனோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையாவே வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மெடிக்கல் செட்டப் நீ இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ரேயால் அப்சர்வ் பண்ண முடியாது, சிடி ஸ்கேனால் பண்ண முடியாத நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பிக்சர்ஸை எடுத்துகிட்டு அதில் என்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவை நமக்கு கிளியர் கட்டாக இது கொடுத்துருது. ஓகே, ஸோ சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க்கிங் based on electromagnetism can scan even minute details of the human body. ஓகே, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஆர்கன்ஸ் அதில் இருக்கக்கூடிய சின்ன டிஃபெக்ட்ஸை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஸ்கேனெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எது தான் பேசிக்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த லெசன் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் மறுபடியும் உனக்கு சொல்கிறதெல்லாம் இதுதான், லெசனாக மட்டும் பார்க்காம இது நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பாரு. இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நீ செஞ்சு பாரு. கொஷின் ஆன்சர்ஸ் வந்து தரோ பண்ணுறது மட்டுமே நம்மளுடைய ஒர்க் கிடையாது. அதை தாண்டி இதில் நம்ம புதுசாக இன்னமும் என்ன விஷயத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவாப்பா? ஓகேடாம்மா, தேங்க்யூ.